நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ கால பைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ கால பைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் தை 7ஆம் தேதி 21/1/2023 சனிக்கிழமை வரக்கூடிய உத்தராயணத்தின் முதல் அமாவாசை தை அமாவாசை வருகிறது. அதனுடைய சிறப்பை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். தட்சாயணத்திலேயே ஆரம்பிக்கக்கூடிய அமாவாசையும் உத்தராயணத்தில் ஆரம்பிக்கக்கூடிய அமாவாசை மிக சிறப்பு. ஆடி அமாவாசை தை அமாவாசை இது ரெண்டும் மிக சிறப்பு. ஏன்னா சூரிய பகவான் கடகத்தில் அமர்ந்து இருக்கும் பொழுது காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பாரு. அதே வேளையில ஆடி மாசம் அப்பொழுது பிறக்கும். மகர ராசியில் மகர சங்கராந்தியை நாம் கொண்டாடி கொண்டு சூரிய பகவான் வடக்கு நோக்கி தனது பயணத்தை உத்தராயணத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய அமாவாசை மிக மிக சிறப்பு. முதல்ல அமாவாசை நம்ம ஏன் பித்திருக்களுக்கு நாம் வழிபாடு செய்யணும்? பித்திருக்கள் அப்படின்னா இறந்து போன நம் முன்னோர்கள் அப்படின்னு அர்த்தம். தந்தை வழி தாய் வழி இப்படி இறந்து போன நம்மளுடைய முன்னோர்கள் அனைவர்களையும் நம்ம பித்ருன்னு தான் சொல்லணும். அப்படி நம்மளுடைய அனைத்து முன்னோர்களுக்கும் நாம திதி, அவங்க இறந்த திதி தெரியல எனக்கு, அவங்க கரெக்டா எனக்கு அவங்களுடைய இறந்த அந்த திதியோ நாளோ இல்லை எதுவோ எனக்கு ஞாபகத்துல இல்லை அப்படின்னா அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள். அமாவாசை அப்படிங்கிறது சூரியனும் சந்திரனும் இணைந்து ஒரு ராசியில இருக்கக்கூடிய வேளையில் வரக்கூடியது அமாவாசை. இந்த திருப்பம் பார்த்தீங்கன்னா சூரியன் உத்திராடத்துல தன்னுடைய நட்சத்திரத்திலேயே ஏறி மகர ராசியில் கர்மஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதுதான் அதோட சிறப்பு. 4ஆம் இடம் தாய் அப்படின்னா அது ஆடி அமாவாசை, 10ஆம் இடம் அப்படின்னா அது கர்மம். அப்ப ஒரு கர்மத்தை செய்வதற்கு உரிய சூரிய பகவான் அங்க போய் நிற்கக்கூடிய கர்மஸ்தானத்தில் காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல நிற்கும் பொழுதுதான் இந்த அமாவாசைக்கு அவ்வளவு சிறப்பு. சனிக்கிழமை சனியினுடைய வீட்டில் சூரியன் அமர்ந்து இருக்கக்கூடிய வேளையில் வரக்கூடிய சனிக்கிழமையில் சனி பகவானும் தன்னுடைய சொந்த வீட்டுல கும்பராசியில் பிரவேசிக்கக்கூடிய வேளையில் காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து கர்மஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்தில் இருந்து அமர்ந்து இருக்கக்கூடிய வேளையில் வரக்கூடிய இந்த சனி அமாவாசை மிக மிக முக்கியமானது. நம்மளுடைய பித்திருக்களுடைய சாபமும் பித்திருக்கள் தோஷமும் நீங்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாள். ஒருவருடைய ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா பித்ரு தோஷம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஒருத்தருடைய ஜாதகத்துல அவங்க லக்னத்திலிருந்து 1, 3, 5, 7, 9, 11 ஆகிய இடங்கள்ல பாம்பு கிரகமான ராகு கேது இருந்தாலும் சூரியன் சந்திரர்களோட சேர்ந்து ராகு கேது கிரகங்கள் சேர்ந்து இருந்தாலும் பித்ரு தோஷம். அந்த ஜாதகம் கரெக்டா செய்ய வேண்டியதை பித்திருக்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கல அப்படின்னு. நிழல் கிரகமான ராகுவும் கேதுவும் நம்மளுடைய முன்வினைகளுடைய பாவங்களை எல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியது. ராகு தந்தை வழி பாட்டனார், கேது பகவான் தாய் வழி பாட்டனாருடைய குறிக்கக்கூடிய கிரகம். அப்ப இந்த 2 கிரகங்களும் ஒருவர் செய்த முன்வினைய கணக்கினை ரொம்ப தெளிவா அந்த ஜாதகத்துல காட்டிடும். அதனாலதான் ராகு கேதுவு முன்னோர்கள் செய்த பாவ புண்ணிய கணக்கினை தெளிவா அது காட்டி அது எங்க நிக்குது, எந்த நட்சத்திர சாரம் ஏறி அமர்ந்து இருக்குது அப்படிங்கறத நம்ம கிளியரா சொல்லிட முடியும் ஒரு ஜாதகத்தை எடுக்கும் பொழுது. அப்ப இவ்வளவு ஒரு இருக்கக்கூடிய ஜாதகத்துல இந்த ராகுவும் கேதுவும், அதனாலதான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வரும் பொழுது அந்த அந்த சூரியனையும் சந்திரனும் இந்த ராகு கேதுவனுடைய பிடிக்குள்ள போய் மாட்டும் பொழுது கிரகணம் ஏற்படுது. அப்ப முன்னோர்களிடம் இருந்து நம்மளுடைய ஜீன் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வரும் பொழுதே நம் செய்திருக்கக்கூடிய முப்பிறவியில் நாம் செய்திருக்கக்கூடிய பாவ புண்ணியங்களையும் சேர்த்து இந்த முன்னோர்களுடைய பாவ புண்ணியங்களையும் சேர்த்து நம்ம தாங்கி வந்திருக்கிறோம்.
அப்ப ஒரு ஜாதகம் யோகமா அமையுதா இல்லையான்னு நம்ம முன்னோர்களிடம் இருந்து உடல், உயிர் மற்றும் பொருள் இவற்றை பெறுவதற்கால் நம்ம முன்னோர்கள் பெறுவது மட்டும் கிடையாது, நம்ம முன்னோர்களுடைய பாவ புண்ணியத்தையும் சேர்த்து வாங்கிட்டு வந்து நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே விதி. ஸோ அப்படி இருக்கக்கூடிய வேலைகள் நம்ம கரெக்டாக நம்ம முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய, பித்தர்களுக்கு செய்யக்கூடிய அந்த தர்ப்பணங்களை கரெக்டாக கொடுக்கணும். யாருக்கெல்லாம் தந்தை இல்லையோ தாய் இல்லையோ அவர்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த தை அமாவாசை இல்லைங்க, அமாவாசை அது அப்பாவுக்கு தானே கொடுக்கணும், அம்மாவுக்கு கொடுக்க வேண்டாம், கொடுக்கணும் கண்டிப்பாக. அது எத்தனை 7 தலைமுறை. உங்களுடைய அப்பா இல்லாதவர்களுக்கு அப்பா, அவருடைய உங்க தாத்தா, கொள்ளு தாத்தா, அடுத்தது அவர்களுக்கு முன்னாடி உள்ளவர்கள் அந்த எள்ளு தாத்தா அப்படின்னு இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் இந்த 4 பேருடைய பேராவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பரம்பரை அப்படிங்கிறோம் இல்லையா, அதனாலதான் இவங்க பேரெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பாட்டியோட சைடும் பாட்டி, கொள்ளு பாட்டி, எள்ளு பாட்டி அப்படின்னு அவர்களுடைய பெயரையெல்லாம் சொல்லி அன்று நாம் எள்ளும் தண்ணியும் இறைத்து அவர்களுடைய தாகத்தை தீர்க்கணும். முன்னோர்கள் நமக்கு எள்ளும் தண்ணியும் கொடுப்போமா அப்படின்னு அவங்க ஏங்கிக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்களாம் பாதாள லோகத்துல இருந்து. இப்படி நம்ம செஞ்சோம்னா நம்ம பாவங்கள் எல்லாம் நீங்கி முக்தி பேர் கிடைப்பதற்கு ஒரு வழி இருக்குது. சரியா? சரி, எப்படி கொடுக்கணும்? காலையில என்ன பண்ணுங்க, காலையில கிளம்பி குளிச்சுட்டு சாமி ரூம்ல விளக்கு ஏற்றலாம். விளக்கு மட்டும் ஏற்றினா போதும். அன்னைக்கு சொல்ல வேண்டிய ஸ்லோகம் எல்லாம் சொல்ல வேண்டாம். சரியா? முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்ச பின்பு வீட்டுக்கு அதுக்கப்புறம் நீங்க சாமி வழிபாடு இதெல்லாம் செய்யலாம். ஆனா அன்னைக்கு செய்யாமல் இருக்கிறது நல்லதுதான். அதே நேரத்துல அமாவாசை அன்னைக்கு செய்யக்கூடாதது அப்படின்னா, அசைவம் சாப்பிடக்கூடாது, வாசல்ல கோலம் போடக்கூடாது. அதே மாதிரி தர்ப்பணம் செய்யும் பொழுது நீங்க நீர்நிலைகள்ல போய் தான் தர்ப்பணம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது அங்க நான் எல்லை மறந்துட்டேன் அப்படின்னு போய் கருப்பு எல்லை கடன் வாங்கி தர்ப்பணம் கொடுக்க கூடாது. நீர்ல இருந்துகிட்டு நீர்ல நீங்க உட்கார்ந்துகிட்டோ இல்ல நீர்ல நின்னுகிட்டோ தரைய பார்க்க தரையில போய் தர்ப்பணம் கொடுக்க கூடாது. அதே மாதிரி கரையில நின்னுகிட்டு நீர்ல தர்ப்பணத்தை கொடுத்துடக்கூடாது. எள்ளும் தண்ணியும் அதுக்குன்னு நல்லா உட்காந்து எப்படி கொடுக்கணும்னு இங்க நான் போட்டோ அனுப்புறோம், இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. தர்ப்பணம் செய்யும் பொழுது எப்பயுமே கிழக்கு முகமா பார்த்தபடிதான் கொடுக்கணும். சரியா? இது அதே மாதிரி அன்னைக்கு தர்ப்பணம் கொடுத்த பிறகு அன்னைக்கு கணவன் மனைவி சேரக்கூடாது. அமாவாசை அன்னைக்கு சேராமல் இருக்கிறது சிறப்பு, எல்லா அமாவாசைக்குமே. சரிங்களா? அதாவது ஆண்கள் முகம் சவரம் பண்ணக்கூடாது, ஷேவிங் பண்ணக்கூடாது, தலைமுடி வெட்டக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது. கர்ப்பிணி பெண்களை பொறுத்த வரைக்கும் அமாவாசை அன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம், சூரிய வெளிச்சம் படாம இருக்கலாம். அது ரொம்ப நல்லது, குழந்தைக்கு ரொம்ப நல்லது. அதனால அது இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அன்றைய தினம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்த உடனே உங்க முன்னோர்களுடைய படம் இருக்கும் இல்லையா, அந்த படத்தை சுத்தம் பண்ணி ஒண்ணு அவங்க அந்த படத்தை ஒண்ணு வடக்கு நோக்கி இருக்கணும், இல்லாட்டி கிழக்கு நோக்கி இருக்கணும். அந்த திசையில வச்சு அதுக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் அந்த முன்னோர்களுக்கு அந்த போட்டோவுக்கு நீங்க சந்தனம் குங்குமம் பொட்டு எல்லாம் வச்சு துளசி மாலை சாத்தி முன்னோர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்க பிடித்த இனிப்பு, காரம், பழ வகைகள் இவற்றையெல்லாம் வைத்து நீங்க அவர்களுக்கு படையல் போடணும். குத்து விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி அன்று ஒருவருக்காவதும் அன்னதானம் கொடுக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். காகத்திற்கு சாதம் வைக்கணும். நாளே கோதுமை தவிடு, அகத்திக்கீரையை உருவி கோதுமை தவிட்டுல ஊற வச்சு நாளே ஊற வச்சு பசுவுக்கு கொடுக்கணும். தானமாக அது வழங்குனா ரொம்ப ரொம்ப புண்ணியம். அதை கண்டிப்பாக செய்யணும். முன்னோர்களுக்கு பிடித்தமான அவங்களுக்கு பிடித்த உணவையெல்லாம் வைத்து படையல் போட்டு அவங்க திருப்தி அடைஞ்சு நல்லாசி உங்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு அங்க இருக்குது. அதை தவற விடாதீங்க. அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று முன்னோர்களை வழிபட்டு
அந்த ஆசீர்வாதம் தான் உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்க சேர்க்கக்கூடிய பெரிய சொத்து. அதுதான் வம்ச விருத்தி. வீட்டுக்குள்ள அன்னைக்கு தினமும் நான் பூஜை புனஸ்காரம் எல்லாம் சுவாமி படத்துக்கு செய்வேன் அப்படின்னா அன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு அதையெல்லாம் நீங்க அதுக்கப்புறம் செய்யலாம். இல்ல அன்னைக்கு ஒரு நாள் செய்யாமல் விடுறதுல தப்பு கிடையாது. சரிங்களா? அதை செய்யலாம். பூஜை வெறும் முன்னோர்களுக்குன்னு ஒரு நாள் நான் ஒதுக்குறேன் அப்படின்னு ஒதுக்கிட்டு சுவாமி படத்துக்கு மட்டும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அன்று மாலை குலதெய்வ வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு. இதுல என்னன்னா, திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில்ல பாத்தீங்கன்னா தை அமாவாசை அன்னைக்கு லட்சதீபம் ஏற்றுவாங்க. நெல்லையப்பர் காந்தியம்மன் அந்த ஆலயமே பிரகாசமா ஜோதியா அப்படியே இருக்கும். போய் பாருங்க. அந்த 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 கோயிலை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் போய் பாருங்க. அந்த தீபம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நெருப்பாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். அவ்வளோ ஒரு விசேஷமாக அந்த கோயில்ல அப்படி ஒரு விசேஷம் தை அமாவாசை அன்னைக்கு நடக்கும். ராமேஸ்வரத்துல ஸ்ரீ ராமநாத சுவாமி தை அமாவாசை தினத்தன்று அக்னி தீர்த்தத்துல வீதி உலா வருவாரு. அது ரொம்ப விசேஷம். அந்த சுற்றுல இருக்கக்கூடியவர்கள் அந்த கோயில்ல போய் அந்த கோயில்ல நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனையில கலந்துக்குங்க. அது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி ராமேஸ்வர கடற்கரையில சென்று உங்க முன்னோர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பாக்கியம். அது அவ்வளவு ஒரு சிறப்பு. அதே மாதிரி யாரெல்லாம் முடியுதோ அவங்கெல்லாம் நெல்லை மாவட்டத்துல இருக்க குற்றாலம், பாபநாசம் இந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் அந்த நீர்நிலையில போய் தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு. பூர்வ ஜென்ம கர்மாவில் பாதிக்கப்படுவோர்கள் ராமேஸ்வர கடல்ல போய் அன்னைக்கு தீர்த்தம் குளிக்கிறது அல்லது முக்கடல் சங்கமிக்கக்கூடிய கன்னியாகுமரியில குளிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி நமக்கு சுபிட்சம் பெறுவதற்கு நம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் பெறுவதற்கான ஒரு நன்னாள் இந்த நன்னாள். அமாவாசை அன்னைக்கு எப்பயுமே சிவன் கோயில்ல போய் நீங்க வழிபாடு செய்து அன்று மாலை ஒரு விளக்கேற்றி வைத்து நீங்க சிவபெருமானை மனமுருக வழிபாடு செய்தீர்கள் என்றால் மிக சிறப்பாக உங்களுக்கு பித்தர்களுடைய ஆசீர்வாதத்துடன் கடவுளுடைய அனுகிரகமும் உங்களுக்கு இணைந்து கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் தரக்கூடிய ஒரு நன்னாளாக அது இருக்கும். அப்ப உங்க வாழ்வில் இருளையெல்லாம் நீக்கி ஞான ஒளியாகவும் வம்ச ஒளியாகவும் இந்த பித்தர்களுடைய சாபம் நீங்கி பித்தர்களுடைய தோஷங்கள் எல்லாம் நீங்கி வரக்கூடிய சந்ததிகளை ஒரு தோஷம் ஒரு சாபம் இல்லாத சங்கதிகளாக பெரும் செல்வத்தை சேர்ப்பதற்கு உரிய ஒரு அதுவும் சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த அமாவாசை என்பது மிக சிறப்பாக என கர்மக்காரர்களுக்கு உரிய கிழமையில் வருகிறது. அன்று மதியம் 10:30 to 12 மணிக்குள்ளார நீங்க உங்களுக்கு பித்தர்களுக்கு எப்பயுமே பாத்தீங்கன்னா காலையிலேயே கொடுக்க வேண்டாம். ஒரு 10:30 மணிக்கு மேல தாராளமா கொடுக்கலாம். கொஞ்சம் சூரியன் மேல வரணும். சரிங்களா? அவ்வாறாக கொடுத்து நீங்க உங்களுடைய பித்தர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.